ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சு 3 வருடமான அதாவது தாவேக் அவர்கள் வந்து முதல் முறையாக அதிமுகவை பத்தி ஓப்பனா ஸ்டேஜ்ல வந்து பேசியிருக்காங்க. அதுவும் அதிமுக அப்படின்றது ஓப்பனா சொல்லல. இருந்தாலும் ஒரு குத்துமதிப்பான அட்டாக்கிங் வந்து அதிமுக தான். ஆனா வந்து இவ்வளவு நாளா அமைதியா இருந்த விஜய் திடீர்னு வந்து இப்ப போட்ட மீட்டிங்ல வந்து எதுக்கு வந்து அதிமுக அட்டாக் பண்ணாரு அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. அதே மாதிரி இவர் அதிமுக மேல வச்ச எல்லா குற்றச்சாட்டுக்குமே வந்து பதிலடி வந்து அதிமுக வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன கொடுத்திருக்காங்க? எதுக்கு முதல்ல தாவேகா தலைவர் விஜய் மற்றும் நடிகர் விஜயா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எதுக்கு வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணணும்? என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா சொல்ல போறோம். ஸோ எதுக்காக வந்து அதிமுக அட்டாக் பண்ணி பேசினாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வாரத்துக்கு அப்புறம், ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். அது ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் சொல்ல முடியாது. ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜய் வந்து மாமல்லபுரத்துல வந்து மீட்டிங் ஒண்ணு வச்சிருக்காங்க. கட்சியில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மீட்டிங் வந்து மெயினா எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உய் 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 அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாவே விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகாவோட சின்னம் வந்து விசில் சின்னம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. விசில் சின்னம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் பஸ்ல விசில் அடிக்கிற கண்டக்டர் கூட பார்த்தா நடுநடுங்கி போய் நிற்கிறாரு. ஐயோ, எங்கிட்டு எவன் விசில் அடிப்பான் தெரியல, பஸ் எங்கிட்டு நிற்கும் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பஸ்லையும் அந்த அந்த ஸ்கூல்ல மணி அடிப்பாங்கல்ல, டிங் 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 டிங்னு அந்த மாதிரி மணி வைக்க போறாங்களாமா. எதுக்கு? ஏன்னா எல்லா பக்கம் விசில் அடிச்சுட்டே இருக்காங்க. பஸ் கட்ட கட்டன்னு நிற்குதுன்றதுனால விசில வந்து பஸ்ல நம்மளு ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற தகவல் ஒன்று வந்திருக்கு. இதே கேரளாலலாம் வந்து அங்க டிரைவர் பக்கத்துல ஒரு மணி ஒண்ணு தொங்கும். அப்படியே டங் அப்படின்னு இழுத்தோம்னா அப்படியே நேரா போய் அடிக்கும். அப்படியே போய் பஸ்ஸ நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப விசில் சின்னம் அறிவிச்சதுனால எல்லா பக்கமும் விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம டாபிக் உள்ள வந்துருவோம். அதாவது தாவேகா தலைவர் விஜய் வந்து திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊழல்வாத அடிமை கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. இவ்வளவு நாளா வந்து ஆம், தீய சக்தி திமுக அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தாரே தவிர, தீய சக்தி அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுக ஓட்டாரு. அதுக்கு முன்னாடி மீட்டிங்ல மட்டும் பாசிசம் பாஜக அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் பாஜக பேரை யூஸ் பண்ணல. ஏன் நேத்து வரைக்கும் யூஸ் பண்ணல, இன்னமும் யூஸ் பண்ணல. அவரு கடைசி மீட்டிங் வர எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணல அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா இது வரைக்கும் அதிமுகவை ஓட்டாத தலைவர் விஜய் அவர்கள் திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊழல்வாத அடிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம முன்னாடி ஆண்ட கட்சியும் இப்படிதான் இருக்கு, அவங்களும் நமக்கு ஒன்றும் பண்ணல, இப்ப ஆள்ற கட்சி நமக்கு ஒன்றும் பண்ணல, இவங்களாவது பரவாயில்ல இன்டைரக்டா வந்து அடிமையா இருக்காங்க, ஆண்ட கட்சி வந்து டைரக்ட் அடிமையாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா வந்து அதிமுகவை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நாளா அட்டாக் பண்ணாரு விஜய் திடீர்னு எதுக்கு வந்து அதிமுக அட்டாக் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நாளா தாவேகா தலைவர் விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாரு. நம்ம ஒண்ணா வந்துடலாம் சார், இபிஎஸ் சார், நம்ம ஒண்ணா இருக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இங்கிட்டு பேசினேன். அங்க வந்து சிஎம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இபிஎஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கொஞ்சம் நார்மலா பேசிட்டு இருந்தாரு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப என்னதான் வந்து கட்சி அங்கிட்டு இங்கிட்டு சதறினாலும் ஒரு தொலைநோக்கு பார்வை ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய கட்சி இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்திருக்காங்க, கட்சியில இருந்திருக்காங்க அப்படின்றப்போ அந்த ஐடி விங்க் அது எல்லாமே வச்சிருப்பாங்க. அதை வச்சு செக் பண்ணுவாங்க. ஆக இந்த கட்சி ஆமா தாவேக்கால என்னதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வடிவேலு ட்ரௌசர்ல இருந்து காட்டுவார்ல, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் கட்சிக்குள்ள இருக்கு. தாவேகாவை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்குமே வந்து விஜய் அவர்களை தெரியும். விஜய்க்காக நான் ஓட்டு போடுறேன், விஜய்க்காக ஓட்டு போடுறேன் அப்படின்னு. ஆனா வந்து அந்த கட்சியில இருக்கிற அமைச்சர் யாருன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருப்போமா? யார் அமைச்சரா வரப்போறா? யார் கல்வித்துறை அமைச்சர் யாரா இருக்க போறா? விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரா இருக்க போறா? அறநிலைத்துறை அமைச்சர் யாரா இருக்க போறா? இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா? யோசிச்சது கிடையாது. விஜய் அண்ணா வரணும், விஜய் வரணும். ஏன் வரணும்? தெரியாது. ஆனா விஜய் அண்ணா வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் ஒட்டுமொத்த தமிழகமும் இருக்கு. அதாவது தாவேக்கால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாற்றம் வேணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து இதுதான் அரசியல், இது இவங்க வந்தா இது பண்ணுவாங்க அப்படின்றவங்க ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வரணும்ல. அந்த மாதிரி நம்பிக்கையை வச்சு இந்த கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். இதே நேரத்துல வந்து திடீர்னு வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. அதனால வந்து விஜய் அவர்களுக்கு வந்து டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி என்ன என் கூடவா நீ கூட்டணி வைக்கல, ஏன் உங்க கூட்டணி வைக்கலான்னு இன்னொரு ரீசன் இருக்கு. ஏன்னா இவங்க போட்ட பாலிசி எப்படி, என்ன சிஎம் தான் இங்க இந்த எம்எல்ஏ எம்பி சிஎம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நேராக சிஎம்மாக தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் வந்து ஓகே இவங்க ஆக மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி பின்னணியும் சரியில்லை. ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர், ஒரு கட்சியை பொறுத்தவரை இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். செங்கோட்டையன் தவிர வேற யாருமே கிடையாது. அவர் வந்து கரெக்டாக இது பண்ணுறாரா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா இவ்வளோ நேரம் அம்மா புகழ் பாடிட்டு இருந்த செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு வந்து விஜய் புகழ் பாடிட்டு இருக்காரு. அது என்ன
மாயமோ மந்திரமோ அது நமக்கு தெரியல. இந்த நேரத்துல வந்து நேரா ஊழல்வாத அடிமை கட்சி அப்படின்னு ஏடிஎம்கே சொன்னதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேக்காரங்க சும்மா இருப்பாங்களா? இவ்வளவு நாளா சும்மா இருந்தாங்க. ஏன்னா நீ இன்னும் என் சைடு வரல அப்படின்றதுனால. இப்ப நீ வந்தியா மாட்டிக்கிட்டியா வாண்டடே பம்பர கட்ட மண்டையா அப்படின்ற மாதிரி நேரா வந்து ஏடிஎம்கே ஐடி விங்க்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது என்னன்னா ஏடிஎம்கே ஊழல் கட்சி ஊழல்வாத கட்சி அப்படின்னா இப்போ வந்து ஊழல்னா என்ன? அரசாங்க பணத்தை வந்து ஆட்டையை போட்டு அதுல வாழ்றதா ஊழல் கட்சி அப்படின்னா அது மட்டுமே ஊழல் ஆட்சி கிடையாது. அது மட்டுமே ஊழல் கிடையாது. அதாவது தியேட்டர்ல விற்கக்கூடிய 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா டிக்கெட்டை அதை வாங்கி 2000 கணக்காக அநியாய வேலையில வந்து ஏழை மக்கள் வயித்துல அடிச்சு விற்கிறதும் ஒன் ஆஃப் த ஊழல் தான் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது ஏடிஎம்கே ஐடி இவங்க வந்து இன்டைரக்டா சொன்னாங்க. இவங்க டைரக்டாவே விஜய் நீங்க வந்து 150 ரூபா 200 ரூபா டிக்கெட்டை 2000 வித்து ஊழல் பண்றீங்க விஜய் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அடிமை யாருக்கு அப்படின்னா சென்ட்ரலுக்கு அதாவது பிஜேபிக்கு அதிமுக அடிமையா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க இன்னொரு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது மாநிலத்துக்கோ இங்க இருக்கிற மக்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அதை வந்து மீட்டெடுக்கிற மீட்பு குழு தான் எங்களோட இயக்கம். நீங்க சொல்ற மாதிரி எங்களோடது ஒன்றும் அடிமை இயக்கம் கிடையாது. இதை நீங்க இதை சொல்லலாமா? அதாவது ஒரு படத்துக்காக 5 மணி நேரம் இப்படி வந்து நின்ன தாவேகா தலைவர் விஜய் நீங்க வந்து இதை பேசலாமா? இல்ல எந்த படத்துக்காக இப்படி நின்னீங்கன்றத நான் சொல்லட்டுமா? அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம உங்ககிட்ட இருந்து எதுவுமே வாங்காம உங்க படத்துக்கான ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்களே அந்த சிஎம் வந்து எந்த கட்சி அந்த சிஎம் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற மாதிரி அதிமுக வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஊழல் அப்படின்றது வந்து பணத்தை மட்டும் திருடுறதோ இல்ல பணத்தை வந்து அபகரிக்கிறதோ அது கிடையாது. அதாவது தன்னோட சுயநலத்துக்காக சுயநல பண வருமானத்துக்காக ஒரு அதிகாரத்திலேயோ இல்ல ஒரு அதிகாரியோ அதிகாரத்துல இருக்கிறவங்களையோ போய் காலில் விழுகிறதும் வந்து ஊழல் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து கொடநாடு ஓகேவா? இது வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. என்ன அப்படின்னா இது வந்து தலைவா படம் இங்கிட்ட வந்து கொடநாடுக்கு போயிட்டு நின்னது. அதாவது அது இன்னொரு விஷயம் என்ன பண்ணா சர்க்கார் படத்துக்கு வந்து டேரக்டா இங்கே தான் போய் நின்னாங்க. அதாவது சர்க்கார் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டேரக்டா போய் நின்னது இங்கே தான். ஏன்னா இவங்களே வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு நேரா போய் அவங்க காலில் விழுந்திருக்கிறாங்க. ஆனா திடீர்னு வந்து ஊழல் 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 ஊழல்னா எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு சீரியஸாவே இந்த டவுட் இருக்கு. ஏன் அப்படின்னா அது 2000 டிக்கெட் விற்கிறதும் ஒரு ஊழல் தானே. அதையும் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் எதுவுமே கேட்காம இருக்காரு அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் பாயிண்ட் தான் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் பயங்கரமான பாயிண்ட். அது என்ன பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அதிமுக வந்து ஒரு ஊழல் கட்சி. சரி ஓகே. அப்புறம் எதுக்கு அதிமுகவோட எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிற செங்கோட்டையன் எதுக்கு நீங்க வந்து உங்க கட்சியில வச்சிருக்கீங்க? எதுக்கு செங்கோட்டையன் வந்து உங்க கட்சியில வச்சிருக்கீங்க? அதுவும் ஒருங்கிணைப்பாளராக வச்சிருக்கிறீங்க. மெயினான ஒரு போஸ்டிங்கில் இருக்காரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்பு கொடுக்குறாரு. உங்களுக்கு எல்லாமே அறிவு கொடுக்குறாரு. அம்மா ஃபோட்டோ பாக்கெட்லேயே வச்சிருக்காரு. அப்படி என்ன அதாவது தூய சக்தியில் உங்க அப்படி என்ன தூய சக்தி? இந்த மாதிரி உங்கள்கிட்ட தூய சக்தி மிஷின் இருக்கு. அதாவது வாஷிங் மிஷின் எதுவும் இருக்கா? இங்கே இருக்கிற ஊழல்லாம் எல்லாமே உங்கள் மிஷினில் போட்டு அரைச்சி துவைச்சி காய போட்டு உங்கள் கட்சியில் வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பாயிண்ட் ஆனால் அது. ஏன்னா இவங்க ஊழல் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களும் ஊழல் தானே. ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேற வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தானே. ஏன் ஆதவ அர்ஜுனா அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் திமுக இருந்தவர் விசிகால இருந்தவர் இங்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்மல்குமார் நம்ம பிஜேபியில் இருந்தவர் அப்படி நம்ம பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் எல்லாருமே வெளியில இருந்து எடுத்து தான் வச்சிருக்காங்க அப்படின்றதுனாலயே வந்து அதுவும் எல்லாருமே ஊழல் சொல்றாங்க அப்படின்னா அங்கிட்டு எல்லாமே ஊழல் தான். விஜய் அவர்களே வந்து திமுக ஓட்டு போட்டவர் தானே. அதை எல்லாரும் மறந்துடாதீங்க. அதாவது போன வருஷம் எலெக்ஷன்ல சைக்கிள்ல வந்து சிகப்பு கருப்பு அந்த வண்டியில போய் நேரா போய் ஓட்டு போட்டார்ல அவரே தான் சொன்னாரு நான் ஓட்டு போட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவரே சொன்னாரு. ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்களுமே அந்த கட்சியிலேருந்து வந்து வாஷிங் மிஷின்லேருந்து துவைக்கப்பட்டு சுத்தமாக ஒரு வெளியே வந்த ஒரு ப்ராடக்டாக இருக்காங்க அப்படின்றது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். கை தட்டுறேன் சரியா? நான் வந்து கலாய்களை சீரியஸாக கை தட்டுறேன். எல்லாருமே சுத்தமாயிட்டீங்க போல. அதே மாதிரி கடைசி பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரூர் விஷயம். கரூரோட 41 பேர் இறந்த சம்பவத்துக்கு வந்து விஜய்க்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லவே முடியாது. அதாவது ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க தான். மெயின் ரீசன் வந்து விஜய் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா 41 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று வருது அப்படின்றப்ப லேட்டாக வந்தது ஒரு காரணம். அவங்க உங்களுக்கு தேவையில்லாத வசதி வைக்காதது இன்னொரு காரணம். அதாவது மயக்கம் போட்டு உழுவ நீங்கள் வந்து டைலாக் பேசுறது ஒரு காரணம். அதே மாதிரி எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாட்டு பாடுறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க காரணத்தை வந்து அடிக்கடி வச்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து இது மேலே வந்து அவர் மேலே எதுவும் தப்புவே கிடையாது. என் மேலே தப்பு இல்லைப்பா எல்லாமே வந்து டிஎம்கே தான் பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டிஎம்கே தான் பண்ணாங்க அவங்களோட தப்பு தான் அப்படின்னு சொன்ன நீங்க என்னத்துக்காக பனையூர்ல 72 நாள் வந்து அடைஞ்சு கிடந்தீங்க? அதாவது அப்ஸ்காண்ட் ஆயிருந்தீங்க தலைமை ஆயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே வீட்டில் வந்து தலைமுறை ஆயிருந்தீங்க 15 நாள் எதுக்கு வந்து ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்க கட்சி ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அண்ணா ஓகே இது வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட் தான் எனக்கு தோணுது. கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. எதுக்கு 22 நாள் தலைமுறை ஆகணும்? எதுக்கு வந்து
கட்சி ஆஃபீஸை மூடணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே அதிமுக தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கரூர்ல இருக்கிற அதாவது பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையுமே நீங்க வந்து பனையூருக்கு வர வச்சு பார்த்தீங்கன்னாமே பனையூர் பண்ணையார் இது வந்து ரைமிங் பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு கேட்குறப்போ பனையூர் பண்ணையார் அப்படின்னு நல்லா இருந்தது. ரைமிங்காக இருந்துச்சுல பனையூர் பண்ணையார். நீங்களே கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும் பனையூர் பண்ணையார். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நீங்க போய் பார்க்காம அவங்கள எல்லாருமே சென்னைக்கு வர வச்சு பார்த்தீங்கன்னாமே, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ கிளிசரின்ல கண்ணில் போட்டுட்டு நீங்க வீடியோ வெளியிட்டீங்களே தவிர, கிளிசரின் போட்டாராலே இருந்தாலும் அவர் ஆக்டர் கிளிசரின் போட்டுருக்க மாட்டாரு. ஹி வாஸ் அ நைஸ் ஆக்டர். கிளிசரின் போடாமலே நடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் இதை மட்டும் நான் மறுக்கிறேன். நோ, கிளிசரின்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. அதை கிளிசரின் போட்டு நீங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டீங்களே தவிர இன்னும் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ நாளாக வந்து அதிமுக வந்து எதுவுமே சொல்லாத தாவேகா திடீர்னு வந்து அதிமுக எஃபெக்ட் அடிக்கிறாங்க. இன்னுமே வந்து சென்சார் போர்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் பிஜேபி அவங்க அடிக்கலை. ஏன்னா சென்ட்ரல் அங்கே தான் இருக்கு. சென்சார் போர்டு சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கு. ஏன் வந்து சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி பிஜேபி வந்து எங்களை வந்து அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க, முடியலங்க எங்களால் அப்படின்னு சொல்லிக்கலாமே. இன்னும் எதுவுமே திறக்கல. அதனால மக்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சென்சார் போர்டு உங்க பிரச்சனை, அதாவது ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் போர்டு உங்க பிரச்சனைக்கே உங்களால் வாய் திறக்க முடியல, நீங்க எப்படி சிஎம் ஆகி எங்க பிரச்சனைக்கு வாய் திறக்க போறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க. இது கேட்ட கேள்வி வந்து நியாயமா எனக்கு படுது, உங்களுக்கு நியாயமாப்படுதா அப்படி இல்லையா அப்படின்றது இது எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை. அதே மாதிரி தாவேகா தரப்புல இருந்து ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லியிருக்காங்க. அதிமுக அவங்க சைட்ல இருந்து நீங்க நிறைய ஊழல் பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணலாமே கரெக்டா அப்படின்னு சொல்லி அதிமுக சைட்ல இருந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா சொன்னது கரெக்டா இல்ல அதிமுக அது சொன்னது கரெக்டா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.